ஐஎம் தனலக்ஷ்மி. சென்னங்குப்பம் கிராமத்தில் வசித்து வரோம். அம்பேத்கர் ஸ்டாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். இங்கே ஐயா ஜெகன்மூர்த்தி அவங்க ஓட்டு கேட்க வந்தப்போ நாங்கள் ஒரு கோரிக்கை மனு வச்சுருந்தோம். என்னன்னாக்கா எங்கள் தெரு ஒரு மழை வந்தாலோ எது வந்தாலும் இங்கே எங்களுக்கு க்ளீனஸ் கிடையாது, எல்லாமே இது கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் அவர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருந்தோம். ஆனால் அவர் எங்கள் மனுவை ஏற்றுக்கிட்டு எங்களுக்காக ஒரு நல்ல இப்போத்துக்காக நாங்கள் போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாமே எங்களுக்கு ஒரு நல்ல ரோடு அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் கேவிக்குப்பம் தொகுதியிலேருந்து பேசுகிறோம், வேப்பநேரியிலேருந்து. இந்த தெருவில் நிறைய தண்ணி இருந்தது. அந்த தண்ணியில் இருந்தோம் ஜனங்க. நாங்கள் அப்போ யாருமே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். ஐயா எங்களுக்கு புது ரோடு போட்டு கொடுத்தாரு. ஒரே மாதத்துல நாங்கள் கேட்டதுமே எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்தாரு. அதுக்காக ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். என்னுடைய பெயர் பி ஆனந்தன். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதியிலிருந்து பேசிட்டு இருக்குங்க. இங்கே மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்முடைய கேவிக்குப்பனுடைய மெம்பர்ஸ் உயர் திரு ஜெகன்மூர்த்தியார் அவர்களுடைய நலத்திட்டங்களில் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது குறிப்பிடத்தக்கது. நமது எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி ஐயா அவர்கள் இந்த ஆரம்ப சுகாதாரத்திற்காக மிகவும் போராடி பல ஆம்புலன்ஸுகளையும் மேம்பாட்டு திட்டங்களையும் கொண்டு மக்கள் சுகாதாரத்திற்காக ஒருங்கிணைந்து பாடுபட்டவர். கொரோனா காலகட்டத்திலே புதிதாக வரும்பொழுது அவர் இந்த தொகுதிக்கு வரும்பொழுது முதலில் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு மூலமாக இந்த இடத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களையும் உணர்ச்சி பூர்வமாய் அழைத்து அனைவருக்கும் தடுப்பூசி போட்டத்திலிருந்து ஒவ்வொன்றும் அவர் மிகவும் முக்கியமாக மக்களினுடைய சுகாதாரத்தில் மிகவும் பங்கு வகித்ததனால் இதோ இங்கே நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த சுகாதார நிலையத்தில் அவர் முதலாக மேம்பாட்டிற்காக 2 ஆம்புலன்ஸுகளை கொடுத்து அனைத்து மக்களும் உடனுக்குடன் சிகிச்சை பெறுவதற்காக முக்கிய பங்களித்ததற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு எம்எல்ஏ எங்களுக்கு கிடைத்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. நாங்கள் எங்களுடைய பாக்கியமாகவே நினைக்கிறோம். ரொம்ப நாளாக இந்த இளைஞர்கள் இராணுவத்துக்கு போகிறோம் அதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெளியே போயிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம 3 கிலோமீட்டரு தள்ளி போய் கேவிகுப்பத்தில் தான் நம்ம ஜிம்மெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஊர்லேயே ஒரு ஜிம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேவிகுப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதுனால நம்ம எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி ஐயா அவர்களை சந்தித்து இந்த மாதிரி ஊருக்கு ஜிம்மு வேணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சோம். அது உடனடியாக ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்குள்ளவே அந்த கோரிக்கையை நிறைவேற்றி காவானூரில் ஜிம் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு இளைஞர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காவா தண்ணியெல்லாம் தேங்கி இருந்தது. காவாவில் தண்ணி போகாத ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ரொம்ப தேங்கி பாம்பு பல்லி பூரான்னு நிறைய பூச்சியெல்லாம் நிறைய நடமாடி இருந்தது. 30 வருஷமாக அப்படியே தான் இருந்தோம். யாரும் எதுவும் கண்டுக்கலை. அதுக்கப்புறம் சார் வந்தார், ஜெகன்மூர்த்தி சார் அவர்கிட்ட சொன்னோம். அவர் இந்த காவாலாம் கட்டி கொடுத்தாரு. இப்போ தண்ணிலாம் நல்லா போயிடுது. மழை தண்ணியெல்லாம் எதுவும் தேங்கிறது இல்லை. காவா கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு, வளர்ச்சியை கொடுத்திடுவோம் கேவிக்குப்பத்திற்கு.